ஜனநாயகம் என்பது வெறும் வாக்கு செலுத்துவது மட்டுமல்ல, அரசாங்கத்தை பகிரங்கமாக கேள்வி கேட்பதுமாகும். அன்வார் கருத்து. நாட்டின் ஜனநாயகம் என்பது வாக்குப்பெட்டியில் வாக்களிப்பது மட்டுமின்றி அரசாங்கம் எடுக்கும் முடிவுகளை பகிரங்கமாக கேள்வி கேட்பதுமாகும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அப்படி பொதுமக்கள் கேள்வி எழுப்பும்போதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிகாரிகளும் அரசாங்கமும் தங்கள் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் மீது மிகுந்த கவனம் செலுத்துவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் ஜனநாயக பொறுப்புணர்வை வளர்ப்பதற்காக மலேசியா ஒரு சீர்திருத்த செயல்முறையை மேற்கொண்டதாகவும், அதில் நாடாளுமன்ற சேவைகள் சட்டமான PSA மற்றும் பிரதமரின் கேள்வி நேரமான PMQTயும் அறிமுகப்படுத்தப்பட்டதாகவும் இன்று வியாழக்கிழமை கோலாலம்பூர் உலக வர்த்தக மையத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அன்வார் கூறியுள்ளார். அதேவேளையில் PSAவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து இருதரப்பு ஆதரவு கிடைத்தது என்று கூறிய அன்வார், அரசாங்கத்திடமிருந்து நாடாளுமன்றத்தை முற்றிலும் சுதந்திரமாக இயங்க PSA வழிவகுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15வது நாடாளுமன்ற கூட்டத்தில் PMQT அறிமுகப்படுத்தப்பட்டது முதல் ஒவ்வொரு செவ்வாய் அல்லது வியாழக்கிழமைகளில் நாடாளுமன்றத்தில் கேட்கப்படும் 3 கேள்விகளுக்கு பிரதமர் பதிலளித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.